அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கன் நியூஸ் அண்ட் நான் தீபிகா. இப்போ லேட்டஸ்டான ஒரு செம்மையான ஒரு அப்டேட். அண்ணாமலை அவர்களுடைய சில பதிவால திமுக ஆடி போயிருச்சு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பதிவு. அடுத்து பாஜகவினர் எல்லாருக்குமே ஒரு உச்சக்கட்டமான ஒரு வைத்தறிச்சல் திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள தெளிவா பேசுவோம். அண்ணாமலை அவர்களுடைய வீட்டுக்காக போறாரு, ஒரு வாலண்டியர் வித் ஃபேமிலியோட போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த ஒரு விஷுவல்ஸ் அப்படிங்கிறது நம்மளால சோசியல் மீடியா பக்கங்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு. அங்க அவரோட வீட்டுல நம்ம மோடி ஐயா அவர்களுடைய புகைப்படம் இருக்கு. இது என்ன ஒரு பெரிய ஆனந்தமா, இது என்ன ஒரு பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னா, அப்சல்யூட்லி இட் மீன்ஸ் அ லாட். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, மோடி அவர்கள் எதிர்ப்பா பேசுறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்பா பேசுறாரு, அந்த செயல் திட்டங்களை தப்பா பேசுறாரு. அண்ணாமலை ஒரு இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு நபர், இவர் மோசமான ஒரு நபர், அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியா பக்கங்கள்லயும் ஒரு யூடியூப் சேனல்ஸ்லயும் கதறிட்டு இருந்த யார் நபர்கள் அப்படிங்கிறது தெரியும். பாஜகவை சேர்ந்த ஒரு நபர்களும் கதறினாங்களா, அழுதாங்களா, புலம்புனாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் எஸ், நடந்துச்சுங்க. இப்போ அவருடைய போட்டோ அங்கதான் இருக்கு அப்படிங்கும் போது அவர் ரியலா மோடியினுடைய படைத்தலைவன் அப்படின்னு சொல்லி எப்பவுமே போட்டு வச்சிருப்பாரு. அது உண்மைதானங்க. அவர் பின்னாடிதான் நான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருடைய ஐடியாலஜி, அவருடைய ஸ்டைல் எப்பவுமே அண்ணாமலை அவர்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நாங்க உடனே வெறுத்துட்டோம், இவர் அப்படியே இனிமே போட்டோவை கூட வைக்க கூடாது, இவர் எப்படி வைக்கலாம்னு ஒரு தரப்பு. நீங்க யார் சொல்றதுக்கு நான் கேட்பேன். ஆளுக்கு வாழ்க்கையில 1008 பஞ்சாயத்துங்க. என்ன உனக்கு பிடிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது, உனக்கு என்ன பிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் இருக்கு. எனக்கு என்னோட விருப்பம் அப்படின்னு சில விஷயங்கள்னு இருக்கு. அந்த மாதிரி அவருக்கு இவர் தான் தலைவர், இவர் தான் கொள்கை தலைவர், இவருடைய வழி எனக்கு பிடிச்சிருக்கு, இவரோட செயல்பாடு பிடிச்சிருக்குன்னு யாரை வேணா பிடிக்கலாம். உனக்கு என்ன எங்களுடைய கட்சி தலைவரை நீ ஏன் வச்சிருக்கிறன்னு கேட்கறதுக்கு நம்ம யாரு சொல்லுங்களேன். பாஜகவினர் சில பேர் ஒரு பக்கம் அவங்களுக்குலாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா இதெல்லாம் ஆன்டி இந்துத்துவம் அப்படி இப்படின்னு பேசிட்டோம், திடீர்னு பார்த்தா மோடி ஐயா அவர்களுடைய புகைப்படம் வீட்லயே இருக்கு. அப்போ இன்னும் ஒரு மறக்கல போல. ஸோ மோடி ஐயா அவர்களை பின்பற்றாரு போல, நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு ஒரு பக்கம் அதான் கட்சியை விட்டு விலகியாச்சுல, அப்புறம் என்ன, எடு போட்டோ எடு அப்படின்னு. யாரு சாமி நீங்களா, எங்க இருந்து வரீங்க? அடுத்ததான் இன்னொரு பதிவு ஒண்ணு போட்டு திமுகவை ஆட விட்டாரு நம்ம தலை. என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, மருத்துவ பணிகள் தேர்வு வாரியம், ஓகேவா, இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா சுகாதார ஆய்வாளர்களுக்கு ஒரு பணி நியமனம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. இது தொடர்பான ஆய்வுல ஒரு குளறுபடி நடந்திருக்கு. இங்க சரியா நடக்கல அப்படிங்கறது அங்க மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அங்க தேர்வு நடத்துறவங்களே சரியில்லை, நிறைய முறைகேடுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நாங்க எழுதும் போதே உள்ள இருக்கிற நிறைய நபர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் விசாரிங்க, சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிற முறைகேடு புகாரை கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேஸ் ஒரு விசாரணைக்கு மூவ் பண்ணப்படுது. சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் ஒரு எண்டப்க்கு வரவே இல்லை. இந்த எக்ஸாம் நல்லா இல்லை அப்படிங்கிறதே போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கரெக்டா பணி நியமன ஆணை அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம், தவறான ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி எப்படி நடக்கலாம்? ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, சிபிசிஐடி விசாரணை அப்படிங்கிறதே முடிவுக்கு வராத நேரத்துல பணி நியமன ஆணை எப்படி வரலாம்? இது பல நபர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும். இதை அட்டன் பண்ணி எதிர்காலம் இதுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய இடியா இருக்கும். தயவு செய்து இதை தமிழக அரசு என்னங்கிறத பார்க்கணும். இங்க இந்த தேர்வை மறுதேர்வு வைக்கணும், அது என்னங்கிறத பரிசீலனை செய்யுங்க, அது என்னன்ற விசாரணையில முதல்ல ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பயங்கர தெளிவாக குரல் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. ஸோ இங்க இந்த முறைகேடு அப்படிங்கிறது, எக்ஸாம்ஸ்க்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக திமுகவோட பீரியட்ல நடந்த எல்லா கொலாப்ஷன்ஸும் இப்ப வெளில வருது. இப்போ ஒன்றும் இல்லை, கட்சி பேரை அறிவிக்கட்டும், நெக்ஸ்ட் மந்த்லாம் சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கட்சி கொடியை அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு தலைவராக, ஒரு கட்சியினுடைய தலைவராக நின்று அண்ணாமலை பேசுவார், எல்லாத்தையும் உரிச்சு தொங்க விடுவார். அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி திரும்பவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடுற அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து யாருக்குமே வேணாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக பல எக்ஸாம்ஸ்னுடைய குளறுபடிங்க. இவங்க போய் நீட்டை ரத்து பண்ண, அங்கன்னா என்னென்ன பேசிட்டு இருக்காங்க பாருங்க. தப்புதான், நடந்தது தப்புதான், பட் யார் பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அவ்வளோ பிரச்சனை இவங்க என்ன நான் பாடுபடுத்தி வச்சுட்டு சரி விடுங்க. இப்ப பாருங்களேன், இப்போ கயல்விழி அழகினுடைய மகள்ங்க, அவங்க பாத்தீங்கன்னா எஸ்பிஐ மேனேஜரை பலான்னு அறிஞ்சிருக்காங்க. ஏங்க ஒரு சக மனிதர்கள்ங்க வீட்லயே அட்டாக் பண்ணிக்க கூடாது, அட்டாக் மோடுக்குன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல
யார் அவரு? ஆனா நான் தம்பியான்னு கேட்க கூட ரைட்ஸ் கிடையாது யாருக்கும். அவங்களையும் நீங்க கை நீட்டக்கூடாது. என்ன வேலை இதெல்லாம்? என்ன அவ்வளோ திமிரா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பட்டுன்னு போட்டாங்கங்க. ஐயோ மிரண்டனாலாம் என்னையா அது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த அவங்க இருக்கிற எஸ்பி இருக்கிற அந்த பிளேஸே வந்து இவங்கள் தாமா, அவங்க மகள் தாமா, அழகிரியோனுடைய மகள் தாமா. ஸோ அங்கே லிஃப்ட் ஏதோ இஷ்யூஸ் அதை பற்றி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சரி அவர் ஏதாவது தப்பா பண்ணி தவறுதெல்லாம் நடந்து அப்போ டிஃபென்ஸ் மோடுக்கு போறீங்களா? ஓகே, தற்காப்பு, இவர் செய்தது தப்பு, என்னால் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கலாம். பட் வாட் இஸ் திஸ்? நத்திங் டு சே. அடுத்ததாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிச்சு. சிஜேபியினுடைய முக்கிய நிபந்தனையாக இதுதான் இருந்துச்சு. இவங்க வந்து எப்படியாவது ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இவர் ராஜினாமா அப்படிங்கிறது ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கு. இப்போ மக்கள் அப்படின்றவங்க ஒரு போராட்ட களத்துல இறங்கி போராட்டம் அப்படிங்கறத செய்தா இந்த மாதிரி ஆணையில இருக்கிறவங்கள கூட இறக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு தகுதியில இருக்கிறவங்கள கூட இறக்க முடியுமாங்கிற ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு இல்ல, இது வந்து ஒரு இவ்வளோ பெருசு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், நீட்டுக்காக பல லட்சம் நபர்கள் வந்து உருவாயிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணணும் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப கிளீனா நீட்டா இருக்கும் இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு குளறுபடி நடந்திருக்குன்னா அவர் வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கிறாரு அப்படிங்கும் போது எவ்வளவு அளவுக்கு ஒரு தெளிவோடு இருந்திருக்கணும். அவர் பண்ண தப்புக்கு அவர் அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறது ஒரு தரப்பு. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு பஞ்சாயத்து அப்படிங்கிறது போகுது. ஸோ அம்மா அங்கேயும் இங்கெல்லாம் அடிச்சுட்டு மாயாதீங்க, நானே சொல்லிடுறேன் ஏன் நான் ரிசைன் பண்றேன் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு விஷயம் வந்து ஒரு அறிக்கையாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தேச விரோத சக்திகள் ஜண்டர் மண்டர் மற்றும் நாடு முழுவதும் உள்ள சூழ்நிலையை பயன்படுத்தி பயனடையாமல் இருக்கவும், ஓகேவா? அடுத்து நாடு ஒற்றுமையாக இருக்கவும், இந்திய மாணவர்கள் சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தவும் நான் எனது ராஜினாமா கடிதத்தை பிரதமரிடம் சமர்ப்பித்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய உரையை முடிக்கிறார். ஸோ இவர் பண்ணது சரியா தீபிகான்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்ல நீட் அப்படிங்கிற இந்த எக்ஸாமுக்கு நீட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிலாம் நான்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் நிறையா ஏழை பசங்க படிக்க முடியும், நல்லா படிப்பேன் நான் அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபா செலவு இல்லாமல் அவங்க கவர்மெண்ட் காலேஜஸ்குள்ளேயும் நல்ல காலேஜஸ்குள்ளேயும் செட்டில் டவுன் ஆகிட்டு அவங்களுடைய கனவை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது இருக்கு. இல்லைன்னா டொனேஷன்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியும்? நம்மளை மாதிரி ஆட்கள் கொடுக்க முடியுமா? அவ்வளோ லட்சம் கொடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லைங்க. அது வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு, நல்லா படிக்க முடியும் அப்படின்னா உன்னால கன்ஃபார்ம் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னா உன்னால ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கன்ஃபார்மா அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் உன்னால இது முடியலன்னா இன்னொரு ஆப்ஷனும் உனக்கு இருக்கு, வேற ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் பெற்றோர்கள் சொல்லி தரணும். அதுவும் வேணும். ஏன்னா இறப்பு சதவீதம் அப்படிங்கிறது ஏறுதுன்றதுனால தானே இங்கே பெரிய பஞ்சாயத்து இருக்கு. அது ஏன் அதுவும் ஒரு எக்ஸாம் தான். முடியலையா விட்டுரு, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், இட்ஸ் ஓகே. அதுவும் வரலையா இட்ஸ் ஓகே, வேற ஏதாவது நம்ம படிக்கலாம். ஏன்னா வாழவே முடியாதா என்ன இருக்குல்ல? அப்படி மாதிரி ஒரு மைண்ட் வந்து சைக்காலஜிக்கலா செட் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம், இவ்வளோ பேர் படிக்கிற ஒரு இடத்துல தான் தப்பு அப்படின்னா பரவாயில்ல, அங்க நீட்டே தப்பா இருக்கு, அந்த தேர்வு தாள்லாம் கசிது வினாத்தாள்லாம் அப்படின்னா எப்படி? அது வந்து அவங்க தான் பார்க்கணும். ஸோ அந்த வயசுல ஓகே, இது வந்து மக்களுக்கு ஓகே தப்பு செஞ்சா ஒரு தண்டனை கிடைக்கும்ன்ற ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா, இந்த நம்பிக்கை இருக்கும்ல, அதை காப்பாத்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஆனா டிஎன்ல அதாவது தமிழகத்துல இதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்குது பாத்தீங்களா? என்னத்த சொல்ல, இங்க ஆக்சுவலி இப்ப திமுகவும் இடதுசாரிகளும் சேர்ந்து சொல்றது என்ன தெரியுமா? ஜந்தர் மந்தர்ல போராட்டத்தை வேணா வந்து ரத்து செய்திருக்கலாம், அவங்க கேட்ட கோரிக்கைகள் நீங்க நிறைவேற்றிருக்கலாம். ஆனா நாங்க நடத்துற பாலன் வீட்டுல நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பாலன் வீட்டுல நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டத்தை நாங்க கைவிடவே மாட்டோம். எங்களுடைய கோரிக்கை ஒண்ணு மட்டும்தான், அது வந்து நீட் எக்ஸாம் ரத்து செய்தே ஆகணும், அது வந்து இருக்கவே கூடாது, அமல்லே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பஞ்சாயத்தை இப்ப திமுகவும் இடதுசாரிகளும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்னென்னலாம் செய்வார்கள் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.